எப்ஸ்டீன் கோப்புகளில் ஏன் இவ்வளவு பெரிய பெயர் வந்தது மட்டும் குற்றமா? ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போம். குற்றம் செய்தார்களா இல்லையா என்பது பிறகு. ஆனால் ஒரு பாலியல் குற்றவாளியின் ரகசிய கோப்புகளில் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பெயர் ஏன் இவ்வளவு அதிகமாக வருது? இந்த கேள்விதான் எப்ஸ்டீன் கோப்புகள் உலகம் முழுக்க பேசப்பட காரணம். எப்ஸ்டீன் யார்? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு சாதாரண குற்றவாளி கிடையாது. அவன் பணக்கார தொழிலதிபர், உலகின் எலிட் வட்டத்துக்குள் நுழைந்த மனிதன். அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், ராயல் குடும்பம், உலக பிரபலங்கள் இவங்களோட நேரடி அணுகலில் இருந்தவன். அப்படிப்பட்ட ஒருவனோட கோப்புகளில் பெரிய பெயர்கள் வருவது ஆச்சரியமா இல்லை? ஆனால் அது ஒரு சாதாரண விஷயமா? அதுவும் இல்லை. பெயர் வந்தது குற்றமா அப்படின்னு நம்ம மனசில் எவ்வளோ கேள்வி இருக்கும். இங்கே தான் மக்கள் குழம்புறாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். எப்ஸ்டீன் கோப்பில் பெயர் வந்தது குற்றம் நிரூபிக்கப்பட்டது இல்லை. அந்த கோப்புகளில் கான்டாக்ட் லிஸ்ட், இமெயில் மென்ஷன், பார்ட்டி கெஸ்ட் லிஸ்ட், மீட்டிங் ரெஃபரன்ஸ், தேர்ட் பர்சன் டிஸ்கஷன் இவைகள் எல்லாம் இருக்கு. அதனால் எல்லாரையும் ஒரே நேரத்தில் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குற்றவாளியின் தனிப்பட்ட கோப்பில் உங்கள் பெயர் ஏன் இருக்கணும்? இதுதான் அடுத்த கேள்வி. ஏன் இவ்வளவு அதிகாரம் கொண்டவர்கள்? எப்ஸ்டீன் யாரை தேடினார்? பவர், இன்ஃப்ளூஷன், மணி, அக்சஸ். அவன் சாதாரண மக்களை கலெக்ட் பண்ணல, அதிகாரம் கொண்ட மனிதர்களை கலெக்ட் பண்ணினான். ஒரு இன்வெஸ்டிகேட்டர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்ஸ்டீன் கலெக்டட் பீப்புள், நாட் ஃப்ரெண்ட். அதாவது இவன் நட்பு தேடலை, இவன் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை தேடினான். அதனால தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பில்லியனியர், செலிபிரிட்டி இவங்க பெயர்கள் கோப்புகளில் வருது. எல்லாரும் தெரிஞ்சே போயிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இங்கே நம்ம நியாயமாக பேசணும். எல்லாரும் எப்ஸ்டீன் கிரைமை தெரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. சில பேர் சேரிட்டி ஈவெண்ட், கான்ஃபரன்ஸ், டிப்ளமேட்டிக் மீட்டிங், மியூச்சுவல் இன்ட்ரோடக்ஷன் அந்த கான்டாக்ட்ஸ் பெயரில் வந்திருக்கலாம். அதனால் பெயர் வந்தது மட்டும் வைத்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கேள்வி எண் நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இதையும் மறக்க முடியாது. ஒரு மனிதன் சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஸ் டிராஃபிக்கிங், பிளாக்மெயில் நெட்வொர்க் இதில் இருந்தான் என்று உலகமே ஒத்துக்கிட்ட பிறகு அவனோட பிரைவேட் ஐஸ்லேண்ட், சீக்ரெட் மீட்டிங், பிரைவேட் ஃப்ளைட், க்ளோஸ்டு டோர் பார்ட்டி இதில் பெயர் வந்தவர்கள் பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்பது குற்றம் சாட்டுவது அல்ல, கேள்வி கேட்பது உண்மை தேடுவது. அப்போ உண்மையான பதில் என்ன? அதனால் உண்மையான பதில் இதுதான். எல்லாரும் குற்றவாளிகள் இல்லை, எல்லாரும் நிரபராதிகளும் இல்லை. ஒவ்வொரு பெயரும் தனித்தனியாக விசாரிக்கப்பட வேண்டியவை. ஆனால் ஒரு குற்றவாளியின் ரகசிய கோப்புகளில் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பெயர் இவ்வளவு அதிகமாக இருப்பது ஒரு சாதாரண கோஇன்சிடென்ஸ் கிடையாது. குற்றம் நிரூபிக்கப்படாதவர்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு குற்றவாளியின் உலகத்தில் யார் யார் சுற்றி இருந்தார்கள் என்று கேள்வி கேட்பது நம்ம உரிமை. இப்போ உங்கள் உரிமை கமெண்ட் பண்ணுவது. அதை சரியான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.